Hi, welcome to holisticinvestment.in. Kotak MNC ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொட்டாக் எம்என்சி ஃபண்டை என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால 7th October 2024 ஓப்பன் ஆகி 21st October 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், ஈக்விட்டி திமேட்டிக் எம்என்சி கேட்டகரியில் இது பிலாங் பண்ணுது. நிஃப்டி எம்என்சி டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க, அதுவும் 1 இயர்க்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டுமே. என்ட்ரி லோட் எதுவுமே கிடையாது. அண்ட் மினிமமாக உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அபிஷேக் பிஷன், மிஸ்டர் தனன் அஜய் திகாரிஹா அண்ட் மிஸ்டர் ஹர்ஷா உபாத்யா. அண்ட் இதில் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எம்என்சியில் இருக்கிற ப்ரிடாமினென்ட்லி அதோட ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ஜென்ரேட் பண்ணுன்றது தான் இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்னு எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு கீ அட்வான்டேஜே எஸ்டாப்ளிஷ் மல்டிநேஷ்னல்ஸ்க்கு இந்த ஃபண்டில் இருக்கிற எக்ஸ்போஷர் தான். ஸோ இவங்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஃபர்ம்ஸே பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கும், குளோபல் ரீச் இருக்கும், நல்ல பிராண்ட் ரெகாக்னேஷன் இருக்கும். அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டால் ப்ரொவைட் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி எம்என்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த குளோபலாக பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே அவங்க இதில் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸோட இருக்கிற சக்ஸஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து நம்ம பெனிஃபிட் ஆக நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அக்ராஸ் செக்டார்ஸ் இருக்கிற டைவர்சிஃபிகேஷன் தான். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டெக்னாலஜி, கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு இப்படி நிறைய செக்டார்ஸை டைவர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸோட டிபெண்டன்ஸில் நம்ம இங்கே இல்லை. இன்னொன்று ஸ்டெபிலிட்டியோட க்ரோத்க்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. ஏன்னா எக்கனாமிக் டவுன் டர்னில் ஜென்ரலி எம்என்சிஸ் ரொம்ப ரெசிலண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து இவங்க வந்து நல்ல க்ரோத் பொட்டன்ஷியலும் ஸ்டெபிலிட்டியும் ஆஃபர் பண்ணுறது, ஒரு பேலன்ஸோடு ஆஃபர் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால. ஸோ இது எஸ்பெஷலி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அவ்வளோவா ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லாத இன்வெஸ்டர் அண்ட் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற இன்வெஸ்டருக்கு வந்து ப்ராபப்ளி இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த ஃபண்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி ரிஸ்க். இந்த எம்என்சியில் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கரன்சி ரிஸ்க் எக்ஸ்போஷர், அதாவது இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியுமே இம்பேக்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸும் அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகும். லைக் இந்த கம்பெனியில் எஸ்பெஷலி இப்போது எக்ஸ்போர்ட்லேருந்து அவங்களோட ரெவன்யூவோட சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் டிரைவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் ஃபண்டை விட அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் இருக்குது. ஸோ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இதில் உங்களோட லாபம் வந்து பாதிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஏன்னா எஸ்பெஷலி இப்போ இந்த ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமில் ரொம்ப அதிகமாக கண்காணிக்கப்படுறதுனால உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று மார்க்கெட் டிபெண்டன்சி. ஸோ எம்என்சிஸ் வந்து மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் ரொம்ப ரெசிலியண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இருந்தும் இது மார்க்கெட் ஃபோர்ஸஸ், எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ரெகுலேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வருது, இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு இது வல்னரபிளான ஒரு விஷயந்தான். ஸோ இதனாலேயும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகி உங்களோட ஃபண்டில் ஒரு பொட்டன்ஷியல் வோலட்டாலிட்டி வர்றதுக்கான ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸில் பொட்டன்ஷியல் வோலட்டாலிட்டி வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று கடைசியாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எக்ஸ்போஷர் டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு. ஸோ எம்என்சிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டொமஸ்டிக் கம்பெனிஸை ரொம்ப லிமிட்டட் எக்ஸ்போஷர் தான் இந்த ஃபண்டுக்கு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ டொமஸ்டிக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆக அதுலேயுமே நிறைய க்ரோத் பார்க்கலாம். ஸோ இதனால இந்த ஃபண்ட் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு ரேப்பிட்லி எவால்விங் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இந்த ஃபண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் ரிஸ்க் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபைனலாக
கோட்டாக் எம்என்சி ஃபண்ட் நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து என்ன நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நம்ம அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுற எம்என்சிஸோட பொட்டன்ஷியலாக டேப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணாலுமே இதுலேயுமே ஓன் செட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. லைக் கரன்சி ஃப்ளக்சுவேஷன், மார்க்கெட் டிபெண்டன்சி மாதிரி ஃபேக்டர்ஸும் இதில் சில ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரெண்டத்தோட ஒரு பிளெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண கொஞ்சம் ஒர்த்தாக பார்க்கலாம். ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, உங்கள் யூனிக் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கோல்ஸ், எந்த ஹாரிசான்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க, இந்த மாதிரி அண்ட் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே இது சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது முடிவு எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த இன்வெஸ்டர். உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றது நீங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு கன்சிடர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரிய வரும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ரிஸ்க் அவ்வளோவா எடுக்க விரும்பாத ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ப்ராபப்ளி இந்த ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குது அவ்வளோ சான்சஸ் இல்லை. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும்னாலுமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான எம்என்சி திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட. ஸோ ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்க ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அது ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இதில் என்ன ரிஸ்க்கே, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோன்னே தெரியாது. ஏன்னா இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இனிமேல் தான் ட்ராக் ரெக்கார்டே பில்ட் பண்ண போகுது. ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ஒரு பிளைண்ட் ரிஸ்க், ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு என்எஃப்ஓ, இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட். இந்த தீம் எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்றது நம்மளுக்கு சரியாக தெரியாது. நிறைய இதில் வந்து அன்பிரிடிக்டபிலிட்டி இருக்குது, ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஸோ நம்ம பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கப்படும். உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குமே டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அவ்வளோவா சூட்டபிளாக இருக்காது. இன்னொன்று, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் அவ்வளோ வெல்வர்ஸ்டாக இல்லை, இந்த ஃபண்டில் எப்போ என்ட்ரானா எக்ஸிட் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ நல்ல பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸை ரீப் பண்ணலான்ற லெவலுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லாத போது கண்டிப்பாக இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா எஸ்பெஷலி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நல்லா ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்களுக்கே மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு அன்பிரிடிக்டபிலிட்டி அதில் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாத போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அண்ட் ஃபைனலி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால், லைக் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் லாங் ரனில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு இது அலைன் ஆகுதா, சூட்டபிளாக இருக்கான்னு பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க உங்களுக்காக வந்து கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. இதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் சிம்பிளிஃபைடாக தான் ஆகும். ஸோ ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.